திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே சிக்கனூத்தில் மடத்துக்குளம் அதிமுக எம்எல்ஏ மகேந்திரனுக்கு சொந்தமாக 40 ஏக்கரில் தென்னந்தோப்பு உள்ளது. அந்த தென்னந்தோப்பில் திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூரை சேர்ந்த மூர்த்தி என்பவரும் அவரது இரு மகன்களான தங்கப்பாண்டி மற்றும் மணிகண்டன் ஆகியோரும் 2 ஆய்த்து கழுத்தை துண்டாக வெட்டியதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து தன்னை பிடித்து இழுத்த ஆயுதப்படை காவலர் அழகுராஜையும் மேலாளர் ரங்கசாமியையும் விரட்டி அரிவாளால் வெட்டிய நிலையில் அழகுராஜ் மட்டும் லேசான காயத்துடனும் ரங்கசாமி உயிரை கையில் பிடித்துக் கொண்டும் அங்கிருந்து தப்பி ஓடி உயிர் பிழைத்ததாக கூறப்படுகிறது. அதன் பின்னரும் ஆத்திரம் தீராமல் போலீஸ் வாகனத்தையும் அடித்து உடைத்து மணிகண்டன் சேதப்படுத்தியதாக கூறப்படுகிறது. விசாரணைக்கு சென்ற நெடுஞ்சாலை ரோந்து வாகனத்திலிருந்து காவல் நிலையத்திற்கு எந்த தொடர்பும் இல்லாததால் அழகுராஜின் செல்போனை தொடர்பு கொண்ட போது தோப்பில் சண்டையிட்டவர்கள் SSI சண்முகவேலை வெட்டி கொன்றுவிட்ட தகவலை தெரிவித்திருக்கிறார். இதையடுத்து காவல்துறையினர் பெரும் படையுடன் தோப்புக்கு சென்ற நிலையில் முகத்தில் காயத்துடன் நின்ற மூர்த்தி SSI கொலையில் தொடர்புடைய மணிகண்டன் மற்றும் தங்கப்பாண்டி ஆகிய 3 பேரும் அங்கிருந்து தப்பிச் சென்றது தெரிய வந்தது. தப்பி ஓடிய 3 பேர் மீதும் ஏற்கனவே பல்வேறு காவல் நிலையங்களில் கொலை முயற்சி, திருட்டு உள்ளிட்ட வழக்குகள் உள்ளது என்றும் அவர்களை 6 தனிப்படைகள் அமைத்து தேடி வருவதாகவும் IG செந்தில்குமார் தெரிவித்தார். நேற்று நைட்டு சுமார் ஒரு 11 மணிக்கு குடிமங்கலம் போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்ல சிக்கனூத்து அப்படிங்கிற பகுதியில் ஒரு தோட்டத்தில் ஒரு குடும்ப சண்டை, அப்பா பசங்களாம் அடிச்சுக்கிறாங்கன்னு ஒரு தகவல் எஸ்ஐ கிடைக்குது. அதன் அடிப்படையில் அந்த எஸ்ஐ ஹைவே பட்ரோலை டைரக்ட் பண்ணி அதை என்ன அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஹைவே பட்ரோலில் SSI சண்முகவேல், அவர் கூட ஒரு போலீஸ் அழகுராஜான்னு ஒருத்தர் 2 பேர் இருக்காங்க. அவங்க அட்டன் பண்ண போகிறாங்க. அந்த தோட்டத்தில் போய் பார்க்கும் பொழுது அங்கே மூர்த்தின்னு ஒருத்தர் அடிபட்டிருக்காரு. அவருக்கு ஒரு பசங்க இடையில அவங்களாம் தகராறு பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே ஆம்புலன்ஸ் வர சொல்லி அவரை ஆஸ்பத்திரிக்கு அனுப்பலான்னு சொல்லி அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கும்பொழுது திடீர்னு அவருடைய மகன் மணிகண்டன் ஒருத்தர், அவங்க அப்பா எல்லாருமே அவங்களுக்கு உள்ள இருந்த இதை மாதிரி இந்த போலீஸ் மேலையும் அந்த போலீஸ் கூட போயிருந்த அந்த தோட்டத்தினுடைய மேனேஜர் ஒருத்தர் ரங்கசாமி, அவர் கூட வந்த 2 பேர், இவங்க எல்லாத்தையும் அசால்ட் பண்ண வர்றாங்க. அருவாளும் கம்பு எடுத்துட்டு விரட்டுறாங்க. அப்போ வேறு வழி இல்லாமல் அப்படிங்கிறதுக்காக ஓடி வர்றாங்க. அழகராஜங்கிற போலீஸு இந்த ரங்கசாமி விட்டுறாங்க, ஓடிடுறாங்க. இந்த SSI அப்படிங்கிறவரை வெட்டுப்பட்டு அவர் இறந்துடுறாரு. அது அங்கே போனவங்க கிட்ட தகவல் வரலைங்கிறதுனால என்னாச்சுன்னு செக்அப் பண்ணுறாங்க. செக்அப் பண்ணும்போது அந்த கூட போன அந்த டிரைவர் போலீஸும் அந்த ரங்கசாமிங்கிற மேனேஜரும் இந்த மாதிரி எங்களை வெட்ட வந்தாங்க, நாங்கள் தப்பிச்சு வந்துடுவேன்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துக்கு ஆஃபீஸர்ஸ் போய் செக்அப் பண்ணும்பொழுது SSI அங்கே இறந்துருக்காரு. இது சொந்தமாக அங்கே பார்த்துருக்காங்க. அங்கே இருந்தவங்கெல்லாம் அப்போ நைட்டு இதெல்லாம் நடக்கும்போது நைட்டு ஒரு 12-12:30 மாதிரி இருக்கும். அப்போவே அவங்க எல்லாருமே அப்சண்ட் ஆகிடுறாங்க. அதனால் அவங்க இப்போ வேற ஒரு எந்த இடத்துல இருக்காங்க தெரியல. அவங்கள பிடிக்கிறதுக்கு இந்த கேஸ் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு 6 தனிப்படைகள் அமைச்சிருக்கிறோம். அவங்களை தேடிட்டு இருக்கிறோம். பிடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு மேற்கொண்டு அவங்க குடும்பத்துக்குள்ள சண்டை, அதை நம்ம தீர விசாரிச்சு நம்ம அதை முடிவு. அவங்களுக்குள்ள அப்பா பசங்க அந்த குடும்பத்துக்குள்ள சண்டை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அங்கே அந்த அப்பா பையன் எல்லாருமே அடிக்க வந்திருக்காங்க. அதுல ஒருத்தர் மணிகண்டன்கிறவர் அருவாள் எடுத்துட்டு வந்ததாக சொல்றாங்க. இன்னொன்று நம்ம தீர விசாரிச்சோம்னா ஒருத்தரும் என்னென்ன பண்ணாங்க என்னங்கிறது நமக்கு தெளிவா தெரியும். 6 தனிப்படைகள் என்ன மாதிரி இன்வெஸ்டிகேஷன், லோக்கல் என்கொயரி, இது சொந்தமா குற்றவாளிகளை பிடிக்கிறதுக்கு ஒரு 4 தனிப்படைகள், மற்ற அந்த டெக்னாலஜிகள் இது பார்க்கறதுக்கு ஒருத்தர் மணிகண்டன் அப்படிங்கிற மேல ஒரு 4 வழக்கு இருக்கு திண்டுக்கல் மாவட்டத்தில். அதே மாதிரி இன்னொருத்தர் தங்கப்பாண்டியன் இருக்காரு. அவருடைய பங்கு என்னங்கிறத நம்ம விசாரிச்சுட்டு இருக்கிறோம். அவரு மேல ஒரு 4 வழக்கு இருக்கு. அவங்க அப்பா மூர்த்தின்னு ஒருத்தர், அவர் மேல ஒரு 2 வழக்கு இருக்கு. விசாரணை நடத்தும்போது என்ன தெரியுதுங்களா சார்? விசாரிச்சுட்டு இருக்கிறோம். அது தெளிவான இது இவரை தவிர வேற யாருக்காவது காயப்பட்டாங்களா? வேற ஏதாவது வெட்டியிருக்காங்களா சார்? இவர் மட்டும்தான். இவர் மட்டும்தான். மற்றவங்களாம் ஓடிட்டாங்க. மற்றவங்க மூர்த்திங்கிறவருக்கு அவங்களுக்குள்ள ஒரு தகராறுல ஒரு காயம் ஏற்பட்டு இருக்குது. பட் அவரும் மறுபடி சேர்ந்து அடிக்க வந்ததுனால அப்புறம் அவரும் ஓடிட்டாரு. அவங்க யாருமே அங்கே இல்லை. நம்ம தேடம் சீக்கிரம் பிடிச்சி போன உடனே சமாதானம் ஈடுபடுறாருங்க. அமைதியா இருங்க, அடிப்பட்டவர் ஆஸ்பத்திரிக்கு அனுப்புங்கிறாங்க. அதுக்குள்ள நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க. வாகனம் கண்ணாடியெல்லாம் உடைஞ்சிருந்தது சார். இவங்க போனதுக்கு அப்புறமா அந்த வாகன கண்ணாடியை 3 சைடு கண்ணாடி மட்டும் 2 உடைச்சிருக்காங்க.
அந்த வாக்கி டாக்கியில் பைக்கில் இருந்து வயரை பிடிங்கிருக்காங்க. அது ஆணையமாக அவங்க தான் பண்ணிட்டு ஓடிட்டாங்கிறது தான் இப்போ தெரியும். இல்லை இல்லை அவங்கள பிடிச்சனா தான் தெரியும், எங்கே வச்சுருக்காங்களா இல்லை அவங்ககிட்ட இருக்கா ஒழிச்சு வச்சுருக்காங்களான்னு தெரியல. ஏன்னா அப்போ உடனே அவங்கெல்லாம் ஓடிடுறாங்க. அதனால் அதை விசாரித்து மேற்கொண்டு நமக்கு அவங்களை பிடிச்சி விசாரிக்கணும். அவங்களுக்குள்ளதான் அடிச்சுக்கிறாங்க, போகிறோம். அந்த மேனேஜர் மேலே இங்கே ஓப்படுறாங்க, போலீஸ் மேலே இங்கே ஓப்படுறாங்க. என்ன காரணம், எதனால அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக்காக நமக்கு தெரியல. அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். கரெக்டான தகவல் கிடைச்சா நம்ம அதை வச்சு பார்க்குறோம். கொஞ்சம் சில சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கு, தேடிட்டு இருக்கிறோம். 4-5 இடங்களில் தேடிட்டு இருக்கிறோம். தனது தோட்டத்தில் வைத்து கொலை செய்யப்பட்ட SSI வழக்கின் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு அளிப்பதாக கூறிய MLA மகேந்திரன், மேலும் கொலை செய்த நபர்களின் ஆதார் ஆவணங்கள், தொலைபேசி எண்களை போலீசாரிடம் வழங்கிவிட்டதாகவும் தெரிவித்தார். நான் வந்து அந்த தோட்டத்தை பார்த்துக்கிறது இல்லை. நான் வந்து சொந்த ஊரில் இருக்கிற தோட்டம், மேனேஜர் தான் பார்த்துக்கிறாங்க. என்னென்னா அவங்க அந்த பையனோட அப்பா 3 வருஷமாக இருக்கார். இந்த பையன் 1 மந்த்துக்கு முன்னாடி வந்திருக்கேன். குழந்தையெல்லாம் வந்து அந்த உள்ளூர் அரசு பள்ளியில் சேர்த்து படிக்க வைக்கிறாங்க. இவங்க தம்பி ஊர்லேருந்து வந்திருக்கான். அந்த மணியோட தம்பி வந்திருக்கான் போகிறது. வந்து அவங்களுக்குள்ள பிரச்சனையாகி வெட்டிட்டாங்க. உடனடியாக அங்கே தோட்டத்தில் இருக்கிறவங்க காவல்துறையை உதவிக்கு அழைச்சிருக்கிறாங்க. அவங்களுக்குள்ளே வெட்டி ரத்தம் ஒழுக்கிட்டு வந்திருக்காங்க. காவல்துறை உதவிக்கு அழைச்சோடனே வந்துருக்குறாங்க. இவங்கெல்லாம் பேசி எல்லாம் எழுதி வாங்கிட்டு எல்லாம் பேசி அவர் பேசியிருக்காரு. இவன் வந்து அந்த பக்கம் ஒளிஞ்சிட்டு வந்தோட்டு உடனே அட்டாக் பண்ணிட்டான். இது கடுமையாக கண்டிக்கிறது தான். இதுதான் இப்போ அவங்களுடைய சொந்த ஊர் எதுங்கண்ணா? அந்த மூர்த்தி அவங்க வேடசந்தூர் தெரியல, எனக்கு அது தெரியாது. நான் தோட்டத்தில் எனக்கு அதிகமாக விவசாயம் சொந்த ஊரில் இருக்கிறது, அது பூர்வீக பூமியில் இருக்கிறது. அதிகமாக நான் போக மாட்டேன். நாங்கள் இருக்கிறது உடுமல்பேட்டில் இருக்கிறோம். அதனால் வந்து இது வந்து ஒரு எதிர்பாராத ஒரு நல்ல அதிகாரி, ஒரு அதிகாரியை இழந்திருக்கோம். ஆமாம். இப்போ முதலமைச்சர் 1 கோடி ரூபாய் நிவாரணம் அறிவிச்சிருக்காரு. ஆமாம், கண்டிப்பாக ஒரு அதிகாரி பாதிக்கப்பட்டப்போ அறிவிக்கிறது தான். உங்கள் தரப்பில் தகவல் தெரிவித்து காவல்துறைக்கு ஒத்துழைப்பு வந்திருக்கீங்களா? உங்களுக்கு தெரிஞ்ச தகவல் ஏதாவது எனக்கு புரியல. எனக்கு இல்லை, இந்த கொலை செய்த நபர்கள் குறித்து இல்லை எல்லா தகவலும் அவங்க ஆதார் அட்டை எல்லாமே இருக்குது. அவங்க ஆதார் அட்டை அவங்களோட எல்லாமே கொடுத்துட்டு, ஃபோன் நம்பரு, அந்த குழந்தை படிக்கிற ஸ்கூல், இது எங்கள் எலிமெண்ட்ரி ஸ்கூல் தான் படிக்குது, எல்லா டீட்டெயில் என்னென்ன டீட்டெயில் இருக்குதோ எல்லாமே கொடுத்தாச்சு. அவங்கள யார் வேலைக்கு சேர்த்து விட்டா எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஆமாம். இல்லை, ஒரு அதிகாரி பாதிக்கப்பட்டிருக்காரு, நல்ல அதிகாரி, புரியுதுங்களா? ஒரு அருமையான அதிகாரி, ஒரு நேர்மையான அதிகாரி பாதிக்கப்பட்டிருக்காரு. இந்த டயத்தில் வந்து நம்ம வந்து உண்மையிலே நாங்களே வருத்தத்தில் இருக்கிறோம். அந்த குடும்பமெல்லாம் எங்கள் குடும்பம் மாதிரி தான், புரியுதுங்களா? சொந்த மாதிரி அவங்கெல்லாம், புரியுதுங்களா? நாங்களே வந்து கடுமையான வருத்தத்தில் இருக்கிறோம். BE மெக்கானிக்கல் படிச்சிருக்காரு. கண்டிப்பாக அவர் இறந்துட்டார். ஒரு நல்ல நேர்மையான ஒரு அதிகாரி. ஒரு எதிர்பாராத சம்பவத்தில் நான் இறந்துட்டார். உடனடியாக அவர் டியூட்டியில் இருக்கும்போது இறந்துருக்காரு. அதாவது வந்து ஒரு இடத்துல பிரச்சனை நடக்குது, ஒரு அடி வெட்டிக்கிறாங்க ஒரு இடத்துல, ஒரு கிராமத்தில். அவங்க ஹைவே பெட்ரோலேருந்து போய் பாதுகாப்புக்கு தான் போயிருக்காரு. அவருக்கு வந்து இப்படி நடந்துருச்சு. இது வந்து யார் எதிர்பார்க்காத ஒரு துரதிஷ்டம். ஆனால் உடனடியாக அரசு வந்து இவர் பணியின் போது இறந்ததுனால உடனடியாக இவருடைய மகனுக்கு அந்த உடனடியாக பணிக்கு அரசு வேலை, இதே காவல்துறையிலேயே கண்டிப்பாக ஒரு பணி ஆணை வழங்க வேண்டும். அரசு பணி உடனடியாக தமிழக அரசு உடனடியாக வழங்கணும், புரியுதுங்களா? அது எங்களோட நேர்மையான அதிகாரி, எங்கள் குடும்பம் மாதிரி தான். அவங்களாம் ரொம்ப எல்லாமே வந்து நல்ல மனிதர்கள், புரியுதுங்களா? உடனடியாக தமிழக அரசு வந்து இது எதிர்பாராமல் நடந்த சம்பவம் தான். ஆனால் அந்த குடும்பத்துக்கு ஒரு இது வர்ற மாதிரி உடனடியாக அரசு வேலை வழங்கணும்னு கேட்டுக்கிறேன். சம்பவ இடத்தை பந்தையை இழந்த துக்கத்தில் அழுது கொண்டிருந்த SSI சண்முகவேலுவின் மகனுக்கு ஆறுதல் கூறினார். தமிழக DGP சங்கர் ஜிவால் கொல்லப்பட்ட SSI சண்முகவேலுவின் உடலுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். DGP சங்கர் ஜிவாலும் ADGP டேவிட்சன் தேவாசீர்வாதம், IG செந்தில்குமார் ஆகியோரும் சக காவலர்களுடன்
SSI சண்முகவேலுவின் உடலை சுமந்து சென்றனர். பின்னர் துப்பாக்கி குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் SSI சண்முகவேல் உடல் தகனம் செய்யப்பட்டது. SSI சண்முகவேலு படுகொலை சம்பவத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் கடும் கண்டனத்தை தெரிவித்திருந்தனர். இதற்கிடையே இந்த வழக்கில் தந்தை மூர்த்தி, இளைய மகன் தங்கப்பாண்டி ஆகிய 2 பேரையும் போலீசார் கைது செய்திருப்பதாகவும், கையில் அரிவாளுடன் தலைமறைவாக உள்ள மணிகண்டனை பிடிக்க கையில் துப்பாக்கியுடனும் மிகுந்த முன்னெச்சரிக்கையுடனும் தேடி வருவதாகவும் போலீசார் தெரிவித்தனர். போலீசாரை அரிவாளால் தாக்கி கொன்றதற்கு தக்க பதிலடி கொடுத்து இழந்த பெருமையை மீட்க தமிழக காவல்துறை தீவிரம் காட்டி வருகிறது. இந்த நிலையில் மணிகண்டனை சுற்றி வளைத்து பிடித்த